ஐயா, ஒரே உணவை ஒரே அளவா எல்லாரும் சாப்பிட்டாலும் பலர் அது மாதிரி சாப்பிட்றாங்க. ஏன் அவங்களுக்கு நோய்கள் உருவாகிறது? பரவாயில்லைம்மா, நல்லா கேள்வி கேட்குறீங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் போகிறோம், ஒரு ஹோட்டலில் போகிறோம், இல்லை நம்மளே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். ஒரே சமையல் தான், அம்மா சமைச்சது தான். சாப்பிட்ட பிற்பாடு பையனுக்கு வயிறு வலிக்குதுங்கிறான், பொண்ணு நல்லா இருக்குன்ற. அப்படி அந்த வீட்டுக்காரருக்கு என்னாச்சு, என்னப்பா ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்குது அப்படிம்பாரு. அப்போ ஒரே உணவு அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு 4 பேருக்கு 4 விதமான பாதிப்புகளை கொடுத்ததுன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், உண்ணுகின்ற முறை, மெத்தட் ஆஃப் ஈட்டிங். நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம சாப்பிடுகின்ற பொழுது உதடுகளை மூடி சாப்பிட்ணும். எங்கள் வீட்லலாம் எங்கள் அம்மாயெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏய் வாயை மூடிட்டு சாப்பிட்றா அப்படிம்பாங்க. அப்போ வாயை மூடுறதுன்னா க்ளோஸ் தி லிப்ஸ். உதடுகளை மூடி யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகும்னா உமிழ் நீர் நிறைய சுரக்கும். சில பேர் சாப்பிடும்போது பார்த்துருக்கேன், வாயா தூக்கி வெளியே போ. இந்த மாதிரி செய்யும் போது என்னன்னா காற்று வெளியிலிருந்து உள்ள போய் அந்த உமிழ்நீர் சுரப்பை தடை செய்கிறது. இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அதனால் நம்ம ஒரே மாதிரியான உணவை ஒரு வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட்டாலும் கூட ஏன் அந்த உணவு எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலன் தருவதில்லை என்றால் உண்ணுகின்ற முறை மட்டுமே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இன்னொன்று கொசர டிப்ஸ் சொல்லிடுறேன். ஒரு 10 லேடிஸே கூட்டிகிட்டு வரோம், இட்லி சுடுறதுக்கு 10 பேர்த்துக்கு ஒரே மாதிரியான சாமான் கொடுக்குறோம். 10 பேர் இட்லி சுடுறாங்க, 10 டேஸ்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னு தெரியுமானா பழம்பாத்துக்கு தெரியாது. இல்லைங்க நான் வழக்கமாக தாங்க செஞ்சிட்ருக்கேன் அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சமைக்கும்போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, இதுதான் அந்த சமையலுக்கான ஆற்றலை கொடுக்கிறது அல்லது அலங்கோலத்தை கொடுக்கிறது. சமைக்கும்போது வள்ளுவர் சொல்லியிருக்கார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கும்போது இதை சாப்பிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு சமைப்பாங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க. இவங்க சமைக்கும்போது ஏதோ சினிமா இல்லை டிவி எங்கே போகணும்னு நினச்சிட்டு ஏதோ ஞாபகத்தில் சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாப்பாடு பலருக்கு பிடிக்கவே பிடிக்காது, டேஸ்ட் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். அதனால் மனநிலை முக்கியம். உண்மையா நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு தோணுது, நம்ம வீட்லேயும் அப்படி தான் சந்தோஷமாகவே சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா வீடே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பிடும்போது அப்பா இது அப்படி இருக்கு, அந்த உரப்பு இத்தனை வருஷமா காணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே ஒரு மனஸ்தாபத்திலேயோ ஒரு கோபத்திலேயோ சமைச்சிட்டு ஒரு சோகத்திலேயோ வந்தாங்கன்னா அந்த சாப்பாடுல டேஸ்ட்லெஸ். ஐயா, இப்போ இட்லியை பற்றி சொல்லியிருந்தீங்க, 10 பேர் இட்லி சொல்றதை பற்றி. இப்போ முத்திரையை 10 பேர் செய்யும் பொழுது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பலன் கிடைக்குமா? நல்ல கேள்விம்மா. நான் முதல்லையே முத்திரையை பற்றி சொல்லியிருந்தேன், கரெக்டாக ஞாபகப்படுத்தி இட்லியோட முத்திரை லிங்க் பண்ணிட்டீங்க. வாசம் வந்தாமா அதே தான். முத்திரை செய்யும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எதற்காக அந்த முத்திரையை செய்கிறோமோ அந்த எண்ணத்தில் இருக்கணும், மூச்சு மெதுவாக இருக்கணும். அதே நினைவோடு செய்யும்போது முத்திரைகள் அவர்களுக்கு 2 நிமிடத்தில் முழுமையான பலன் கொடுத்துருக்கு. 2012 தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இந்தியாவில் பேராவூரணி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற திவ்யா எழுதின போஸ்ட் கார்டு இன்னும் எங்கிட்ட இருக்குது. கழுத்து வலிக்கு ஒரு முத்திரை சொல்லியிருந்தால் அந்த முத்திரையை செஞ்சாங்க. 2 நிமிஷத்தில் அவங்களுக்கு விறுவிறுன்னு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி வந்ததாமா, அந்த வலி கம்ப்ளீட்டாக போயிடுச்சான். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அவங்களுக்கு கழுத்து வலி வருதோ அப்போல்லாம் அந்த ஷாக் அடிக்கிற உணர்வு சரியாக போயிடுது, நான் முத்திரை செய்யாமலேயே சரியாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பலரை பார்க்குறோம், ஐயா நான் 1 மாதமாக முத்திரை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு தலைவலி சரியாக மாட்டேங்கிறாங்க. முத்திரையை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அடுப்புக்கிட்டு நின்றுட்டு முத்திரையை வச்சுக்கிட்டு சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரி, அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, தவம் செய்வார் நம் கர்மம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முத்திரை செய்யும் பொழுது உங்களுடைய முழு மனம் முத்திரை மேலே தான் இருக்கணும். ஏன்னா இது யாருக்காகவும் செய்கிறதில்ல, சமையல் கூட நம்ம வீட்டில் மற்றவங்களுக்காக செய்கிறோம். முத்திரை என்பது உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடியது. நான் தமாசுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன், ஏமா உனக்கு இடுப்பொலிங்கிற, நான் இடுப்பொலி முத்திரை நான் செஞ்சேன்னா உனக்கு நல்லாமாமா அப்படின்னு கேட்பேன். ஈடுபாடு, இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட், இதை நாங்கள் தமிழ் சொல்லுவேன், 2 eyes ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஆர்வமும் முழு மன ஈடுபாடு எங்கே இருக்குதோ முத்திரைகள் ஒரு சில மணி துளிகளிலேயே உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்குங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அருமையாக சொன்னீங்க ஐயா. ஐயா, பஞ்சபூத சிகிச்சைன்னு சொல்கிறாங்க, அதற்கு உதாரணம் சொல்லுங்கள். ஆமாம், பஞ்சபூதம்னா எல்லாத்துக்குமே தெரியும். 5 எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறோம். இப்போது நம்முடைய உடம்பும் அதே பஞ்சபூதங்களில் தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம்.
இப்போது நிலம்னா நம்ம என்ன சொல்கிறோம், மண்ணுன்னு சொல்கிறோம். தண்ணி அதே தான். வெப்பம் அப்படிங்கிறது நெருப்புல இருந்து வர்றதில்ல, சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம், சன் ஹீட். சன் ரேஸுங்கிறது வேறு, சன் ஹீட்டுங்கிறது வேறு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காற்று, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம டெய்லி நம்ம அறியாமல் சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் ஆகாயம் அப்படிங்கிறது வெற்றிடம். வெற்றிடம் அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன், லங்கனம் பரம ஔஷதம்னு கேட்டபோது வயிற்றுக்குள்ளே எதையும் போடாமல் அதை காலியாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வெற்றிடம்னு பேர், அது ஸ்பேஸ்னு பேர். உதாரணத்துக்கு பாருங்களேன், முழங்கால் வலி இருக்குது, மண் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மண் எந்த மண், பூமியிலிருந்து ஒரு 2 அடி ஆழத்துலேருந்து எந்த மண்ணை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து தண்ணியில் குழைச்சி முழங்காலில் நல்லா பேஸ்ட் மாதிரி போட்டு விட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து அதை க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு 10 நாள் செய்யுங்க, முழங்கால் வலி குணமாயிடும். 1 தண்ணீர் சிகிச்சை. தண்ணி இருக்குது இல்லையா, இந்த தண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, நான் பெரிய வியாதியை சொல்கிறேன், ஹார்ட் ஒரு மாதிரியாக இருக்குது, தண்ணீர் சிகிச்சை. இப்போ என்ன பண்ணணும், இப்படி ஸ்லாண்டிங்காக படுத்துக்கணும். இந்த பக்கம் வெந்நீர் ஒரு பவுலில் இருக்கணும், இந்த பக்கம் ஆர்டினரி வாட்டர், நார்மல் வாட்டர் ஒரு பவுலில் இருக்கணும். இதில் ஒரு துண்டு, இதில் ஒரு துண்டு, வேறு பாடியாக இருக்கணும். இந்த துண்டை எடுத்து வெந்நீர் துண்டை நினச்சி நம்ம ஹார்ட் மேலே, நெஞ்சு மேலே போட்டுக்கணும். 3 மினிட்ஸ் இதை எடுத்து போட்டுட்டு, இந்த பக்கம் இருக்கிற குளிர்ந்த தண்ணீரில் இருக்கிற துண்டை எடுத்து பிழிஞ்சு நம்ம நெஞ்சு மேலே போட்டுக்கணும். 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 2 மினிட்ஸ். நம்ம இதெல்லாம் எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம். இந்த மாதிரி 6 முறை செய்யணும். நீங்கள் 1 வாரம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன குத்தல்கள், ஒரு மாதிரி அன்னீசினஸ் இருந்ததுன்னா, யூ கேன் ஃபைண்ட் தட் எவ்ரிதிங் ரூல்ட் அவுட். நான் செஞ்சுருக்கேன், என்னால் நிரூபித்து சொல்ல முடியும். நீங்கள் இன்றைக்கி நேற்று கூட ஒருத்தர் சொன்னேன், 4 வாரம், வாரத்துக்கு 1 முறை செய்யுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. தண்ணியினுடைய சிகிச்சை. சூரியனுடைய வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா, சொரியாசிஸ், இச்சிங்கு, ரேசஸ்ஸு. சார் எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது சார், ஒரு மாதிரியாக இருக்குது சார், தலையில் பொடுகு இருக்குது, பெயின் இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எஸ்பெஷலி லேடிஸு. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வாழை இலை குளியல்னு இயற்கையில் ஒரு மருத்துவம் வச்சுருக்குறான். வாழை இலையை நிலத்து மேலே போடணும், கொஞ்சம் கல் இல்லாத மாதிரி, புல் மேலே போடக்கூடாது. அது மேலே வர படக்க வச்சு அவர் மேலே வாழை இலையை போட்டு கட்டி விட்டுட்டோம்னா, காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே, 9 to 11, இல்லைன்னா சாயந்தரம் 3 to 4 வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சூரிய வெப்பமானது வாழை இலை மூலமாக உள்ளே சென்று அந்த குளோரோஃபில்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு தோல் வழியாக உள்ளே போய், இந்த தோலில் நம்ம வியர்வை நாளங்கள்னு சொல்லுவோம், அதன் வழியாக உள்ளே போய் உள்ளே தங்கி இருக்கிற டாக்ஸின்ஸ்னு சொல்லக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடுது. நீங்கள் ஒரு நாள் போட்டு பாருங்கள், இல்லைன்னா நம்ம நிறையா வாழை இலை குழியில் எங்கே போடுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு போங்க. அதுக்கு அரை மணி நேரத்தில் உங்கள் உடம்புலேருந்து எவ்வளோ வேர்வை வருதுன்னு நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ஒரு அற்புதமான சிகிச்சை. அப்போ நம்ம அறியாமலேயே மூச்சு இழுத்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம உறுதியாக சொல்லலாம். யாருக்கெல்லாம் பிபி இருக்குதோ கண்ணை மூடி உட்காருங்க, நான் பிபி எனக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டுட்டுருங்க. கட்டி பாருங்கள், உங்களுக்கு என்ன அளவு இருந்து அதுலேருந்து 30 அளவு குறைஞ்சிருக்கும், உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி லங்கனம் பரம ஔஷதம், வெற்றிடம். நீங்கள் ஒரு வாரத்துக்கு 21 வேளை சாப்பிட்றோம், ஒரு வேளை நீங்கள் உண்ணாவிரதம் பண்ணுங்க. இந்த ஒரு வேளை கிடைக்கின்ற சக்தி என்ன ஆகும் அப்படின்னா, உடல் தன்னுடைய உடம்பை ரிப்பேர் பண்ணிக்க. நம்ம ஒரு கார் வச்சுருக்குறோம், மோட்டார் சைக்கிள் வச்சுருக்குறோம், இதை அப்போ அடிக்கடி சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி உடம்பை நம்ம இப்போ தான் சர்வீஸ் பண்ணணும். பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்னதான் ஆகுது, சாப்பிடாத ஐயா உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு காய்ச்சல் வருது. காய்ச்சல் ஏன் வருதுன்னா சாப்பிடாதேன்னு சொல்கிறதுக்கு வருது. நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதை சாப்பிட்றதுக்காக பண்டு சாப்பிட்றோம், ரொட்டி சாப்பிட்றோம், கஞ்சி சாப்பிட்றோம். இது எல்லாம் சாப்பிட்டாலுமே கூட நம்முடைய உடல் ஆற்றல் காய்ச்சலை சரி செய்யாது. ஒரே ஒரு முத்திரை உங்களுக்காக சொல்கிறேன், இதை பாருங்கள். இது என்ன முத்திரைன்னா தாமரை முத்திரை, பங்கஜ முத்திரைன்னு பேர். யார் காய்ச்சலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, உங்கள் உடம்புல இருக்கிற சூடு அப்படியே நார்மலுக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி இயற்கை நமக்கு பல வழிகளை கொடுத்துருக்குது. தெரிந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள், தெரியாதவர்கள் மிக பலர் இருக்கிறார்கள். அந்த தெரியாதவர்களுக்கு விவரம் தெரிவதில்லை, தெரிந்தவர்கள் சொன்னாலும் அவர்கள் நம்புவதில்லை, நம்பினாலும் அதை செய்வதற்கு அவர்கள் மனம் இடம் தருவதில்லை. ஏன்னா நம்ம மைண்டு கரப்ட் ஆகிடுச்சு. ஒரு மாத்திரையை போட்டோமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதில் நல்லா போயிடுன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மை, மாத்திரையை போட்டோன்னே தலை வலிக்கிறது வலிக்கலை, ஏன் வலிக்கலின்னு அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது வலி அப்படியே என்ன பண்ணுது, அமுத்தி வச்சிருது, வலி அங்கேயே தான் இருக்குது.
இது தெரியாமல் மக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிற பணியில் நம்மை போன்றவர்கள்லாம் இணைஞ்சிருக்கிறோம். அதனால் மக்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்கலாம். அதை மறந்துடாதீங்க. வழிமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கிட்னியை சுத்தப்படுத்துவது எப்படி ஐயா? நல்லா கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கூட பாவம் கிட்னியினுடைய செயல்பாடு குறைஞ்சி போச்சுன்னு அந்த கிட்னியை நீக்கிட்டு தானம் பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இயற்கையினுடைய விதி என்ன அப்படின்னா, ஒரு உயிரினத்துக்கு தான் கொடுத்த உறுப்புகளை இழக்க செய்வதற்கு இயற்கை அனுமதிப்பதில்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீ கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, கருப்பையை நீக்கிறாங்க, கால் பிளாடர்னு சொல்கிற பித்தப்பையை நீக்கிறாங்க, இங்கே குடலில் சிறு ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தின் முன்னேற்றம்னு சொல்லிக்கிறோம். நம்ம அதை பற்றி சொல்ல வரல. ஆனால் இயற்கை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, படைக்கின்ற போது நீ தாயின் வயிற்றிலிருந்து வந்த போது என்ன உறுப்புகள் இருந்ததோ அதனை நீக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் வரும்போது முடி இருந்தது ஆனால் பல்லு இல்லையே, பல்லு இடையில தானே வந்தது, அதை நீக்கலாமான்னு. அதையும் நீக்கக்கூடாது. தானாக விழுந்துட்டு விட்டுருங்க. பல்லு பெரும்பாலும் வயதாகி இயற்கை மரணம்னு வரும்போது பெரும்பாலும் பற்கள் இருக்காது. இது இயற்கைக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிட்னி பழுதடைந்து விட்டது, அதை சரி செய்யறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. 2 மட்டும் சொல்லிடுறேன். கத்திரிக்காய் சின்னது, அந்த கத்திரிக்காயில் இருக்கிற சத்துக்கள் நம்முடைய கிட்னியை சுத்தப்படுத்துது. அச்சா ஒன்று. இன்னொன்று, நம்ம டீ குடிக்காமல் வாழ்கிறதே கிடையாது. அதிலே இலை டீன்னு இருக்குது. லீப் டீ, பிளாக் லீப் டீ, க்ரீன் லீப் டீ. இலையாக இருக்குன்னு அதை தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வைக்கும்போது அது விரியும் அப்படி இலை மாதிரி. இது எடுத்து நாங்கள் சொல்கிற மெத்தடில் சாப்பிட்டீங்கன்னா வித்தின் 1 month உங்களுடைய கிட்னி சுத்தமாகிறது. சுத்தமாகுதா இல்லையான்னு எங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மூலமாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இதை உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்கிறேன். நடு உள்ளங்கை இதுதான் கிட்னியினுடைய சக்தி மையம். இதை நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா வலி இருந்ததுன்னா ஏதோ பிரச்சனை, வலி இல்லைன்னா ஏதோ கோளாறு. நீங்கள் அழுத்திக்கிட்டே இருங்க 3 நாள் 4 நாள், கிட்னி நல்லா இருக்குன்னு வலியெல்லாம் போய்ட்டு நோ ப்ராப்ளம். ஆக கிட்னியை நம்மால் சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புங்க. ஐயா, ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னது அந்த கிட்னியை பற்றி, இது ஆரம்ப கட்டத்தில் கிட்னிக்கு பழுதாகிறவங்களுக்கா இல்லை 2 கிட்னியும் ஃபெயில் ஆனவங்களுக்கா? நல்ல கேள்விமா. ஆமாம், ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இதை செஞ்சாங்கன்னா 100% பலன் கிடைக்கும்னு சொல்லுவோம். மற்றபடி அவங்களுக்கு ரிப்போர்ட்டு இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது அவர்களுடைய உடல்நிலையை பரிசோதித்து எந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா சரியாக இருக்குன்னு பார்த்து சொல்லுவோம். எப்போ எத்தனை மாதத்தில் குணமாகும் அப்படிங்கிறதையும் இயற்கை நமக்கு சொல்ல வச்சுருக்குது, அதையும் சொல்லுவோம்.